என்னது செப்டம்பர் 23 இயேசுவின் 2ஆம் வருகையா? இன்னைக்கு சோசியல் மீடியாஸில் அநேகர் இந்த நாளை குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன? செப்டம்பர் 23 யூதர்களுடைய புது வருடம் ஆரம்பமாகிறது. ஆகவே செப்டம்பர் 22 இரவு எக்கால சத்தத்தோடு அவர்கள் புது வருட கொண்டாட்டத்தை துவங்குவார்கள். இதை குறித்து லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு 10 நாள் கழித்து, அதாவது அக்டோபர் 2 தகன பலியை செலுத்துவார்கள். அதற்கு பின்பு 5 நாள் கழித்து, அதாவது அக்டோபர் 7 முதல் 14 வரை ஆசரிப்பு கூடார பண்டிகையாக ஆசரிக்கப்படும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்க. இதை ஒரு பண்டிகையாக, அதாவது ஒரு ஃபெஸ்டிவலாக எல்லா வருடமும் யூதர்கள் செய்து வருகிறார்கள். அப்படி இதில் என்னடா விசேஷம் இருக்கு என்று நீங்கள் கேட்கலாம். கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி லூனார் எக்லிப்ஸ், அதாவது சந்திரன் சிவப்பாக பல இடங்களில் காட்சியளித்தது. இதை குறித்து யோவேல் 2 அதனுடைய 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இந்த 2 சம்பவங்களும் ஒரே மாதத்தில் வருவதால் சிலர் யூதர்களின் புது வருடத்தில் எக்கால சத்தம் துணிக்கப்படும் பொழுது இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா 1 தெசலோனிக்கேயர் 4 அதனுடைய 16 வாசிக்கிறோம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். இப்போ செப்டம்பர் 23 இயேசு வருவாரா இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு 24:36 இயேசு என்ன சொன்னார்? அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்படின்னா அந்த நாள் இன்னும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பது அர்த்தம். அதனுடைய 44ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆமென். என்னுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற இந்த நாள் உங்களுடைய மரணம் இருந்தால், அல்லது இந்த செகண்ட்ல இயேசு வந்தால் நாம் எங்கே போவோம்? ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுங்க. ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நன்மைகளை செய்வோம். பைபிள் வாசித்து அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். மகிமையில் இயேசுவை தரிசிப்போம். ஆமென்.